சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் 33% குறைவான மதிப்பெண் எடுத்தால் இனி தேர்ச்சி இல்லை. ஆல் பாஸ் கிடையாது என கையெழுத்து கேட்டால் கேள்வி கேளுங்கள் என பெற்றோர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு கோல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தேசிய கேள்வி கேளுங்கள். கல்வியின் தரம் உயர வேண்டுமானால் ஆல் பாஸ் தேவையில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. ஃபெயில் ஆனாலும் மீண்டும் பாஸ் பண்ண 2 மாதம் பயிற்சி அளித்து தேர்வு எழுத வைப்பார்கள் என தமிழிசை விளக்கம். பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதுல எல்லா குழந்தைகளும் பாஸ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் திருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திருநாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் 500 பேருக்கு பயிற்சி வழங்க ஆணை. அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அமையும் என செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல். மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் நம்பிக்கை. விழிஞ்சம் துறைமுக திறப்பு விழா நிகழ்வு பலரின் தூக்கத்தை கலைக்கும். கேரள முதல்வர் பினராயி விஜயன், காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பங்கேற்ற நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் தணிந்த வெப்பம். தென்காசி அருகே சங்கரநாராயணர் கோவிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவதிக்குள்ளான பக்தர்கள். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம். நீலகிரி மாவட்டம் பரளியாறு சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கோயம்புத்தூர், நீலகிரி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. மதுரை சித்திரை பெருவிழாவை ஒட்டி வில்லாபுரம் பாவக்காய் மண்டபடியிலிருந்து தங்க பல்லக்கில் வீதி உலா சென்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர். பக்தர்களுக்கு குளிர்பானம் வழங்கி தாகத்தை தணித்ததற்காக அம்மனுக்கு சாற்றப்பட்ட மாலையை எடுத்து பள்ளிவாசல் நிர்வாகிக்கு அணிவித்து மரியாதை. ஈரோடு இரட்டை கொலை குற்றவாளியை 30 நாட்களுக்குள் கண்டுபிடிப்போம் என காவல்துறை உறுதி. போராட்டத்தை கைவிட்டு உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். நெல்லை இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பதில் தொடரும் மோதல். 3ஆவதாக உரிமை கோரிய பிரேமானந்த் சிங்குக்கும் கடைக்கும் தொடர்பு இல்லை என நயன் சிங் மறுப்பு. மதுரையில் பணி நேரத்தில் நடிகர் விஜயை பார்க்க விமான நிலையம் சென்ற காவலர் சஸ்பெண்ட். காவல் ஆணையர் லோகநாதன் அதிரடி நடவடிக்கை. சிதம்பரம் புறவழி சாலையில் விசிக மாநாட்டிற்காக அமைக்கப்பட்ட மேடை படிக்கட்டு சரிந்து விபத்து. எம்பி ரவிக்குமார் நூலறையில் தப்பிய நிலையில் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி உள்ளிட்டோருக்கு லேசான காயம். சென்னை கோயம்பேட்டில் இருந்து பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 9,928 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் திட்டம். சென்னை நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகள் இணைப்பு. அதிக அளவில் மக்கள் பயணம் செய்வதால் இணைத்துள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கங்கா விரைவு சாலையில் விமானங்களை இறக்கி சோதனை நடத்திய இந்திய விமானப்படை.
இரவிலும் ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களை இயக்கி சோதனை செய்து அசத்தல். ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் 38 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி. புள்ளிப்பட்டியலில் 14 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். கனமழையால் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சங்கரநாராயண சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்த காட்சிகள்தான் இவை. சித்திரை திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் மழைநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கடம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடம்பூரிலிருந்து மார்க்கம்பாளையம் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. சேலம் மாவட்டம் மேட்டூர், புதுச்சாம்பள்ளி, கருமலைக்கூடல், மேச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் வீரக்கல் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைச்சாலையில் வரலியார் என்ற இடத்தில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி சென்ற வாகனங்கள் அனைத்தும் கோத்தகிரி வழியாக திருப்பிவிடப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அல்லூர் அருகே ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. வேலூர் மாவட்டத்தில் பகலில் அனல் காற்று வீசிய நிலையில் மாலையில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. குடியாத்தம் அருகே உள்ள சேம்பள்ளி பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்தங்கல், சித்தராஜபுரம், பாறைப்பட்டி, சாட்சியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் சிவகாசி அருகே பேராப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் கட்டடம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி தவிட்டுராஜ் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூரில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததில் பல்வேறு கிராமங்கள் இருளில் மூழ்கின. சேந்தனாங்குடி, கீழமணலி, கார்நாதன் கோவில் உள்ளிட்ட திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கூத்தங்குடி பகுதியில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்த நிலையில் மின்கம்பம் மற்றும் மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்தன. அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தாண்டிக்குடியில் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடைபெறும் நிலையில் நடிகர் விஜயை காணச் சென்ற ரசிகர்கள் கொட்டும் மழையில் ஆங்காங்கே ஒதுங்கினர். விஜய் சார் எங்க ஊருக்கு ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காரு. எங்க ஊர்ல 2 மாசம் மழை இல்ல, தண்ணி பஞ்சமா இருந்துச்சு. அவர் மனசு நல்ல மனசு. எங்க ஊருக்கு வந்தோடனே மழை நல்லா பெஞ்சிச்சு. 2 மணி நேரமா மழையில் நனைஞ்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கோம் அவரை பார்க்கணும்னு. அவருக்கு ரோஸ் கொடுக்கறதுக்காக நின்று இருக்கேன். அதேபோல நெல்லை மாநகர பகுதிகளான பாளையங்கோட்டை, மகாராஜா நகர், KTC நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரியில் நேற்று 2வது நாளாக இரவு அரை மணி நேரம் கனமழை கொட்டியது. பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது.